வணக்கம். வில்வதுரோசி எங்கள் குழு சார்பில் மற்றொரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சிருவோங்க. அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரியுங்க. வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள், ஆழ்வார்களால் மங்களாசாரம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள், தேவார பாடல் பெற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்கள் வீட்டில் உங்கள் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நமது சேனலின் நோக்கத்திற்கேற்ப இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம்தான் கும்பகோணம் தஞ்சை சாலையில் கும்பகோணம் நகரத்தில் அமைந்திருக்கும் ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் திருக்கோயில். மிக அழகிய திருக்கோயில். சுமார் 1000 வருடம் பழமையான ஒரு திருக்கோயிலுங்க. கோயிலின் மூலவர் இந்த வடிவிலான ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் அல்லது விஸ்வேஸ்வரர் என வழங்கப்படுகிறார். அம்மன் ஆனந்த நிதி. தூமகேது தீர்த்தம் இங்கு அமைந்திருக்கிறது. இங்கு சிவாகம உதயப்படி பூஜைகள் நடைபெற்று வருகிறது. தல விருட்சம் வில்வமரம். இத்திருக்கோயில் ஒவ்வொரு மாதமும் வரும் பிரதோஷ தினங்கள், மாத சிவராத்திரி, மகா சிவராத்திரி மற்றும் ஆருத்ரா தரிசனம் போன்றவை மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இத்திருக்கோயிலானது ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு தென்மேற்கு திசையில் அமைந்திருக்கிறது. தஞ்சையையும் பழையாறையும் தலைநகரங்களாக கொண்டு சோழ மன்னர்கள் ஆண்டு வந்த காலத்தில் இங்கு பொற்காசு அடிக்கும் நிலையங்கள், அதாவது கம்பட்டம் என்றால் பொன், வெள்ளி நாணயங்கள் அடிக்கும் இடம் இருந்ததாக கூறப்படுவதால் கம்பட்ட விஸ்வநாத சுவாமி என பெயர் பெற்றதாக அங்குள்ளோர் கூறுகின்றனர். கொற்றச் சோழர் குடந்தை வைத்த நாடுதர் நிதியிலும் பெரிய என அகநானூறு கூறுகிறது. குடந்தையில் சோழரின் கருவூலம் இருந்ததால் அதனை நினைவூட்டும் வகையிலேயே இந்த கோயிலானது அமைக்கப்பட்டிருக்கிறது என கூறப்படுகிறது. பிரளய காலத்தில் அமுத கும்பத்திலிருந்து மாலை இந்த தலத்தில் விழுந்ததால் இத்தலமானது மாலதிவனம் என அழைக்கப்படுகிறது. அப்போது உதயகிரியில் நிசாசரா என்ற மாதவர் இருந்திருக்கிறார். அவரது புதல்வரான தூமகேது தமது மாணவர்கள் சூழத்தவர் இத்தலத்தை அடைந்தனர். மகாமக தீர்த்தத்தில் நீராடி ஆதி கம்பேஸ்வரரை வணங்கி இங்குள்ள வருண தீர்த்தத்தை திருப்பணி செய்து நாள்தோறும் பூஜை செய்து வந்திருக்கின்றனர். ஆகவே அவர்களுக்கு இறைவனும் காட்சி கொடுத்திருக்கிறார். இந்த ஆனந்தமயமான காட்சியை கண்ட தூமகேது இறைவன் விஸ்வேஸ்வரன் எனவும் இறைவி ஆனந்த நிதி எனவும் பெயருடன் விளங்குமாறு அவர்களை வேண்டிக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு இத்தலத்து இறைவனும் இறைவியும் அழைக்கப்படுகின்றனர். இத்தலத்தின் தீர்த்தமும் தூமகேது தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. சோழர் கால வரலாற்றின் காரணமாக விலைமதிப்பட்ட உலோகங்களை கொண்டு வேலை செய்யும் பொற்கொள்ளர்களும் கைவினைஞர்களும் இங்கு தங்கள் தொழிலில் வெற்றி பெற சிவனை வழிபட்டிருக்கின்றனர். மூர்க்கநாயனார், அதாவது சென்னைக்கு அருகில் உள்ள திருவேற்காட்டில் பிறந்தவர், சூதாட்டத்திற்கு நிதி அளிப்பதற்காக வழிபட்ட தலங்களில் இதுவும் ஒன்று என குறிப்பிடுகின்றனர். இத்திருக்கோயிலானது முதலில் சோழர் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் அதன் பின்னர் 11ஆம் நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்டதாகவும் வரலாறு கூறுகிறது. ஆரம்ப காலத்தில் கோவிலின் கற்பகம், அர்த்த மண்டபம் மற்றும் மகாமண்டபம் ஆகியவை மட்டுமே இருந்திருக்கிறது. மேலும் இந்த பல தோன்ற தத்துவங்கள் இத்திருக்கோயிலுக்கு முன்னரே சரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற இந்த தர வரலாறு. மிக அழகிய திருக்கோயில்கள் மிகச் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. சிறப்பான நாட்களை தவிர ஏனைய நாட்களில் பக்தர்களின் வருகை என்பது அறவே இல்லாமல் இருக்குது. ஏங்க நாங்கள் கோயிலுக்கு போனீங்க கூட சரி, நானே என்னுடைய கேமராமேன் மற்றும் எங்களுடைய டெஸ்ட் ஒருத்தர் தாங்க வந்தாங்க, வேற யாருமே கிடையாதுங்க. உங்களுக்கு கைதானம் கேட்டுக்கிறேன். இதை தவிர இந்த சிறப்பான நாட்களை தவிர ஏனைய நாட்களில் மக்கள் வருகை கண்டிப்பாக இருக்கணுங்க. அப்போதானே இந்த ஊரான தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளுங்க. தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் போது இந்த ஊர் மட்டுமல்லுங்க, இந்த ஊரில் இருக்கும் மக்கள் மட்டுமல்ல, இது சிறப்பாக நமது பாரத பண்பாட்டை எடுத்துக்காட்டு என்பதற்கு எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்காதுங்க. இது போன்ற புராதனமான கோயில்களுக்கு தாங்கள் அனைவரும் வர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். அவ்வாறு தந்தாலே போங்க. இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்கள் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் என்பது நிதர்சனமான உண்மைங்க. இது போன்ற புராதன கோயில் தாங்கள் வருவீர்கள் என்று இந்த காணொலியை பார்த்த பிறகு எனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துட்டுங்க. இது போன்ற கோயில்களுக்கு தாங்கள் வர வேண்டும். வாருங்கள், வேண்டுங்கள், வரம் பெறுங்கள். மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.